சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. இந்த குறளில் திருவள்ளுவர் மழையின் அவசியத்தை ஒரு புதிய கோணத்தில் எடுத்துரைக்கிறார். வானம் வரக்குமேல், வானம் மழை தராமல் வறண்டு போனால் வானோர்க்கும் ஈண்டு. இவ்வுலகில் வாழும் மக்களால் தேவர்களுக்குச் செய்யப்படும் பூஜைகள் கூட சிறப்பாக நடைபெறாது என்று கூறுகிறார். இதன் பொருள் என்ன? மழை இல்லையெனின் பயிர்கள் வளராது, பூக்கள் மலராது, பழங்கள் கிடைக்காது, அரிசி உற்பத்தியாகாது. அப்படியானால் நாம் இறைவனை வழிபட என்ன கொண்டு செல்ல முடியும்? பூஜைக்கும் திருவிழாவுக்கும் அர்ச்சனைக்கும் தேவையான அனைத்தும் இயற்கையிலிருந்துதான் வருகிறது. மழை இல்லையெனில் அனைத்தும் பாதிக்கப்படும். இந்த குறள் நமக்குச் சொல்லுவது, இயற்கை இல்லாமல் ஆன்மீகம் கூட நிறைவடையாது. மழை என்பது விவசாயத்தின் ஆதாரம் மட்டுமல்ல, மனித சமூகம் முழுவதின் அடிப்படை. உணவு இருந்தால்தான் விழாக்கள் இருக்கும், விழாக்கள் இருந்தால்தான் பூஜைகள் இருக்கும். அதனால் மழையை மதிப்பது இயற்கையை மதிப்பது மட்டுமல்ல, நம் கலாச்சாரத்தையும் காக்கும் செயல். நீரை பாதுகாப்போம், மரங்களை வளர்ப்போம், இயற்கை சமநிலையை காப்போம். இதுவே திருக்குறள் 18ஆம் குறள் நமக்கு கற்றுத்தரும் வாழ்வின் ஆழ்ந்த உண்மை.